ரீசெண்ட் டைம்ல நம்ம தலைவர் கிம் ஜாங் உன் தான் இன்டர்நெட் ஃபுல்லா வைரலா இருக்காரு. அதாவது உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் அவங்களோட பொம்மையை வச்சு விளையாடி கிம் ஜாங் உன் இவரோட போட்டோஸ் எல்லாம் இப்ப இன்டர்நெட்ல பாக்கும்போது எப்படி தெரியுதுன்னா, என்கிட்ட இவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கு, ஒரு பையன் என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர்ல இருந்தாலும், நார்த் கொரியாவை அடிக்கணும் அப்படின்னா அவங்க 3 வாட்டிக்கு மேல யோசிச்சு அடிக்கணும். பிகாஸ் நார்த் கொரியால இந்த வாசாங் 19 அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் டெக்னாலஜி. என்னப்பா சிரிக்கிறாங்க? சிரிக்கிற விஷயமா இது? என்னண்ணா இது கிரிக்கெட் மேட்சா? இல்லை இந்த டீம் பெஸ்ட்டு அந்த டீம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை உயிர் போயிட்டுருக்கு. ஈரானில் ஒரு 2 days முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், 200 லைவ்ஸ் வந்து போயிருந்தது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 700 மேலே வந்து லைவ்ஸ் போயிருக்குங்க. இப்போது இது வந்து யூஎஸ் ஸ்ட்ராங்கா இல்லை நார்த் கொரியா ஸ்ட்ராங்கா அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. நார்த் கொரியாவை பற்றி மொத்தமாக தெரியுமா இல்லையா? நார்த் கொரியா கடைசியாக பார்ட்டிசிபேட் பண்ண வார் வந்து 1953, அதுவும் கொரியன் வார். அதுக்கப்புறம் வந்து வெறும் இந்த டெஸ்டிங்கு அது எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டானுங்க, அவங்களுக்குள்ளவே தான் இருக்கிறது. சும்மா வந்து ஜனங்க வந்து ஹைப் பண்ணி அது ஒரு நார்த் கொரியா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி. இவங்ககிட்ட வெறும் 40லேருந்து 50 நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் இருக்குது. பட் யூஎஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5000 நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுட்ருக்காங்க. ஈரான் வந்து இப்போ ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அவனுங்க நினச்சா எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேர் பண்ண வேண்டியது இந்த வார் வந்து எண்ட் ஆகிறதுக்கு. வி வாண்ட் பீஸ். அதை விட்டுட்டு இவங்க வந்து சூப்பரு, இவங்க வந்து சூப்பரு, யாருமே சூப்பர் கிடையாதுடா, எல்லாருமே வர்ஸ்ட்டு தான். இவனுக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும். இதை வாசாங் 19 நார்த் கொரியாட்ட இருக்காமா. ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாமா. யூஎஸ்ட்ட மினிட்மேன் 3 பற்றி அவனுக்கு தெரியுமா? அதான் நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் தான் தெரியும். ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், அது எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்குன்னு.